ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம காட்டில் வந்து எரு அள்ளி கொட்டினோங்க. ஒரு 3 வேலையாட்கள் வந்தாங்க. நானும் ஹஸ்பண்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தாங்க. இப்போ எல்லாம் சாப்பாட்டு கலந்துட்டாங்க. அதனால் நானும் ஹஸ்பண்டும் மாடுகளெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் நம்ம மாடுகளெல்லாம் கட்டிட்டு சாப்பிட்டுட்டு போக தான் சரியாக நேரம் இருக்குன்னு பார்க்குறேன். இதுதாங்க நம்ம கிணறு. இதில் தான் வந்து நம்ம நெல் நடவு எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முல்லைப்பூ காடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? செடி வெட்டி விட்டுருக்கோம். வெட்டி விட்டதுக்கப்புறம் வளர்ந்து தழைஞ்சு இருக்குது. இன்னும் பாதி செடி வெட்டாமல் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் எப்படி பூ எடுக்க போகிறோமோ தெரியலை. ஃபஸ்ட்டு வெள்ளைச்சியும் மணியும் அங்கேருந்து எருவள்ளி கொட்டி போட்டோம்ல, அந்த காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டான். இப்போ வந்து கண்மணி, அப்புறம் யார் குட்டிமணி, பொன்மணி 3 பேர்த்தையும் பிடிக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். பசி வேறு வயிற்ற கிள்ளுது. காலையில் 6 மணிக்கு டீ குடித்ததுங்க. இங்கே பாருங்கள், நான் போகிறப்பயே பாருங்கள், பொன்மணியை பாருங்கள், எப்போம்மா வருவேன் அப்படிங்கிற மாதிரி. முத்துமணி அங்கே கொஞ்சம் பக்கத்தில் கட்டியிருந்தான். அதை அவுத்து விட்டோம்னா அது வீட்டுக்கு நேராக போயிடும். ஹஸ்பண்டு தண்ணி ஊற்றி தவிடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொன்மணியை இவங்களெல்லாம் பிடிக்க வர்றான். வீடியோ கிளாரிட்டியாக இருக்கா என்னான்னு தெரியல, வெயிலாக இருக்குது பார்த்திங்களா? அங்கே பாருங்கள் பொன்மணி எப்போ வருவேன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள், அவுத்துட்டு போக சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு வெயிலுங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட லைஃபு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேளை சாப்பாடை கூட நம்ம டயத்துக்கு சாப்பிட முடியலை. மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம பசியை தாங்கிக்குவோம். ஆனால் இவங்க வெயிலில் இருந்துக்கிட்டு தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பிடிக்க வந்துட்டாங்க. பொன்மணி அப்போலேருந்து வெயிட்டிங், சவுண்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு நேற்று தாங்க எல்லாம் பிடுங்கினோம். விதைக்காக குச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்கண்ணா, பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாக பிடுங்கிட்டாங்க. இதை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லி பார்த்தா போட முடியலை. விதை குச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் கண்மணியும் குட்டிமணியும் பாவம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு தண்ணிக்கு விடவே எத்தனை மணி 12 மணி ஆகிடுமாட்டிருக்கு. அநேகமாக இன்றைக்கி காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே ஒரே மாதிரி தான் அமையுமோ என்னமோங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் என் கூட உட்கார முடியாது. அவங்களோட எருவள்ளி கொட்டிட்டு அப்புறம் நம்ம சாயந்தரம் வரைக்கும் 2:30 வரைக்குமே நம்மளுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எப்படியும் ஈவினிங் 5 மணி வரைக்கும் வேலை தொடரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பொன்மணி எப்போம்மா என்னை பிடிக்க வருவேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி போகலாம் இரு, போகலாம் அவுத்துட்டு போகலாம் இரு. காலை எடு, பசிக்குதா? அம்மாவுக்கு உனக்கு மேலே பசிக்குது. பொன்மணி அது முன்னாடி அவங்க என்ன எப்போ அவுப்பீங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்கங்க. நம்மளோட டெய்லி ரொட்டீனி தான். தண்ணி காமிச்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுதோ தெரியலை. இவளை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு போயிட்டு அப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் வந்து பிடிக்கணும். ஓகேங்க, எல்லாத்துக்கும் காலை வணக்கம். அப்புறம் நம்ம வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்தா எல்லா சப்ஸ்கிரைபர் அண்ட் புது சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்ங்க. வா பொன்மணி நம்ம போகலாம்.